இருக்கக்கூடியவங்களுடைய வாக்கு அந்த எஸ்ஏஆர் படிவத்தில் சரியாக ஃபில் பண்ணாமல் போவதனாலையும், தலித்து மக்களுடைய இதே மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுடைய வாக்கு சரியாக பதிவு பண்ணாமல் இருக்கிறதுனால எஸ்ஏஆரில் உங்களுக்கு சரியான பூர்த்தி செய்யப்படல. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்த முறை எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டுட்டு வந்து பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்த தடவை நீங்கள் ஓட்டு போடுங்கன்ட்டு இப்படி ஓட்டை இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் இவங்களுடைய சதி வேலை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், ஓட்டு சரியாக பதிவு ஆகாது. அப்போ இஸ்லாமியர் ஓட்டும், தலித்துக்கு ஓட்டும், சிறுபான்மையர் ஓட்டும் ஓட்டு பதிவாகலைண்டாக்கா டிஎம்கேக்கு வரக்கூடிய ஓட்டுலாம் கணிசமான ஓட்டு குறையும். அப்போ நம்மளுடைய பாஜகவுடைய ஓட்டுக்கள் அதிகமாகும். இது மூலயமா சட்டமன்றத்தில் நம்ம கால் ஊண்டலாம், அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த தான் நோக்கத்தில் இந்த எஸ்ஏஆரை கொண்டுட்டு வந்திருக்காங்க. மக்களாகிய நாம் அதில் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒருவருக்கு ஓட்டு போட முடியவில்லை என்றாலும் போராடுங்க. போராட்டம் நடத்தினால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏண்டாக்கா எல்லோரும் தன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையை சரியாக வச்சுருப்பாங்க. பெற்றவங்களுடைய வாக்காளர் அட்டை வேணுங்கிறாங்க, அப்பா அம்மாவுடைய வாக்காளர் அட்டை வேணுங்கிறாங்க, உறவினர் வாக்காளர் அட்டை வேணுங்கிறாங்க. அட்ரஸ்ஸு மாறி இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனாக்கா, இப்போ நம்ம ஒரு இடத்துல திருமணம் பிறந்திருப்போம். நம்முடைய மனைவி இன்னொரு இடத்துல நம்ம கூட வாழ வந்திருப்பாங்க வேறு ஊர்லேருந்து. இப்போ அவங்களுக்கு ஓட்டு அந்த ஊரில் இருந்திருக்கும், அதை மாற்றாமல் இருந்திருப்பாங்க. இப்போ இதில் பதியும் போது இதில் உறவினருங்கும் போது அந்த ஃபார்மில் உறவினர் மனைவியுடைய எலெக்ஷன் ஐடியில் உள்ள அந்த நம்பரை பதியும் போது அவங்க அங்கே இருப்பாங்க, இவங்களுக்கு இங்கே ஓட்டு இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. நம்முடைய தந்தை ஒரு ஊரில் இப்போ இருந்திருப்பாங்க, தாய் இன்னொரு ஊரில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஓட்டு ஐடியெல்லாம் ஃபில் பண்ணும்போது நம்ம இப்போது ஒரு இடத்துல இருப்போம், நம்முடைய தந்தை ஐடியில் உள்ள நம்பர் இன்னொரு ஊரில் இருக்கும், தாயுடைய ஐடியில் உள்ள நம்பர் இன்னொரு ஊரில் இருக்கும். இதெல்லாம் சரியில்லை, அதனால் நீங்கள் ஓட்டு போட முடியாது. நீங்கள் இதையெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி அடுத்த தடவை எடுத்துகிட்டு வாங்க, அடுத்த தடவை ஓட்டு போடலாம். இப்படி தான் நம்முடைய ஓட்டு அந்த எஸ்ஏஆர் படிவத்தில் சரியில்லைன்னு சொல்லி நம்முடைய ஓட்டை நிராகரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் இந்த மத்திய அரசு செய்யுது. இதில் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒவ்வொருவரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு ஃபில் பண்ணுங்கள். அதுவும் ஒரு ஃபார்மு தான் கொடுப்பாங்களாம்.